தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பாடப்பகுதியில் தனிப்பாடல்கள் கொடுத்துருக்காங்க. தனிப்பாடல்களில் ஔவையார் அவர்களினுடைய ஒரு 3 பாடல்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பாடல் பார்த்திங்க அப்படின்னா, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்திங்கன்னா தன்னுடைய அன்னை தன்னுடைய வாழ்க்கையை குறித்து மிகுந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பெற்றவளுக்கு ஆறுதலை சொல்லக்கூடிய விதமாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் தோற்றுவித்தது சிவபெருமான். அவரவர்கள் செய்த முன் வினைகளின் காரணமாக, நல்வினை தீவினைகளின் காரணமாக அவங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் நிர்ணயித்து கொடுத்தவன் அந்த இறைவன். அப்போ எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்படி உலக உயிர்களுக்கு தேவையானதையெல்லாம் தந்தவன் யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான். அவன் ஒருபோதும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கினது கிடையாது, தவறுனதும் கிடையாது. வாழ்க்கை கதியை வகுத்து கொடுத்தவன் அவன்தான். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் எத்தனை துயரம் வந்தாலும் காக்க வேண்டிய பொறுப்பு சிவபெருமானினுடையது. அவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் நம்ம கூடவே தானே இருந்துகிட்டு இருக்கான். அதனால இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும்னு எழுதி வச்ச அந்த சிவன் இருக்கான் தானே, இல்லாமல் போகல. விட்ட சிவனும் செத்தே விட்டானோ. அதனால நீ என்ன பண்ணாதம்மா, கவலைப்படாத. முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும், வாழ்க்கையில் இந்த நாட்டில் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் சரிதான், முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கண்ணாய். யாருக்கு தான் பாரம்? என்னை சுமக்க வேண்டிய பாரம் என்பது சிவபெருமானுக்கு தான், அந்த இறைவனுக்கு தான் என்னை பற்றின கவலை. எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் என்னை காக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான். அதனால நெஞ்சமே அஞ்சாதே நீ அப்படின்னு அவனுக்கு அண்ணாய், அண்ணாய்னா அம்மா கிட்ட சொல்கிறா. நெஞ்சமே அஞ்சாதே நீ, என் நெஞ்சில் இருப்பவளே நீ என்னுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படாதே அப்படிங்கிறா. இப்போ இந்த ஒரு சூழலை நம்ம சொல்லணும் அப்படின்னா நல்வினை தீவினைகள் சரியாக இருந்தால் நம்ம இதை சொல்ல முடியும். அதனால் நம்ம போகிற போக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வினைகள் என்பது சரியான வினைகளாக செஞ்சோம் அப்படின்னா முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் நாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. நமக்கு தேவையானதை அந்த இறைவன் வகுத்தருளுவான். இதே கருத்தை தான் நம்ம திருவள்ளுவரும் கூட சொல்கிறாரு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படிங்கிறத திருக்குறளும் சொல்லுதான், நம்ம நினைவு வச்சுக்கணும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு. இந்த பாடலடியை நல்லா நினைவுக்கு வச்சுக்கோங்க. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நல்ல சிவபக்தர். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்க காதுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் கைலாயம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடைக்குது. உடனே இவங்களுக்கும் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஆசை வருது. உடனே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பூஜையை வேக வேகமா அவங்க செய்யறாங்க. இதை என்ன பண்றாரு விநாயக பெருமான் தெரிஞ்சுக்கிட்டு, விநாயக பெருமான் சொல்றாராம், அவையே அவசரம் எதுவும் கிடையாது, நீங்க என்னுடைய பூஜையை நிறைவா செய்யுங்க. நீங்க அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய நண்பர்கள் போய் கைலாயத்தை சேருவதற்கு முன்னாடி நீங்க அங்க இருப்பீங்க, உங்களை நான் கைலாயத்துல சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே விநாயக பெருமானினுடைய ஆணைப்படி அந்த பூஜையை ரொம்ப அழகா செய்யறாங்களாம். உடனே என்ன பார்க்குது, பூஜையும் முடிஞ்சுது. விநாயக பெருமானோட அருளை நினைந்து என்ன பண்றாங்க, சீதக்கலபம் அந்த அகவல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை துதித்து போட்டுறாங்க, பாடுறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பாடலை கேட்ட உடனே பிள்ளைய விநாயக பெருமானுக்கு மிகுந்த மன நிறைவு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள தன்னுடைய துதிக்கையால் எடுத்துகிட்டு போய் கைலாயத்தில் விட்டுடுறாங்க விநாயக பெருமான். இவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க, சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம கூட ஔவையாரும் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. பார்த்தா கைலைக்கு பார்த்தா நமக்கு முன்னாடி அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சுன்னு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க கிட்ட, எப்படி எங்களுக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சூழல்ல சேரமான் பெருமாள் நாயனாரை பார்த்து ஔவை பாட்டி சொல்றாங்க, இனிதான சொற்களை கூறக்கூடிய நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் தான் உமையம்மையின் குமாரன் விநாயக பெருமான். அவரினுடைய திருவடி தாமரைகளை நான் அழுத்தமா பற்றி கொண்டேன்.
அப்போ எனக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்றது ரொம்ப பெரிய விஷயமா என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த நிலமும் அதிரும்படியாக யானை தேர் இதில் வந்திருக்கீங்க. உங்களோட நான் வந்து போட்டி போட்டு கால் வழியே நடந்து வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த தூரம் நடக்க முடியுமா? ஆனால் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா கணபதியினுடைய கருணையால் நான் வந்து இதை கடந்து வந்தேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இறையருள் எதனையும் எளிதாக அடைவிக்கும் அப்படிங்கிறாங்க. மதுரமொழி நல்லுமையால் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ முகில்போன் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னனே. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, சோழனினுடைய அவைக்கு நம்ம ஔவையார் போயிருக்காங்க. அந்த ஔவையாருக்கு சரியான ஒரு வரவேற்பு அங்கே கிடைக்கல. அந்த இடத்துல ஔவையார் தன்னுடைய புலமையை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல். கால் நொந்தேன் நொந்தேன் கடுகி வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதென்று கூணல் கருந்தேனுக்கு அண்ணாந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு சோழன் என்ன பண்ணுறாரு, சோலை வளம் பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா காவிரியோட கரையோரத்தில் ஒரு சங்கு, அந்த சங்கு வாயை திறந்தபடியே வானத்தை நோக்கினபடி இருக்கு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ கரையோரத்தில் ஒரு மரத்தோட பூக்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி தேன் வந்து அதோட வாயில விழுதான். அப்படி விழும்போது அதோட உள்ளம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு பிரபஞ்சம் எல்லாத்தையும் பேரருள் ஆற்றல் வழங்கும் அப்படிங்கிறோம்ல, அது வந்து அவருக்கு புலனாகுது. அதை ரொம்ப நினைச்சு பார்த்தா ஒரு அறிவற்ற சங்கு அண்ணாந்திருக்கு, அதோட வாயில ஒரு துளி தேன் விழுது. இது எவ்வளவு பெரிய பெருங்கருணை. இதை நினைச்சிட்டு அரண்மனைக்கு வராரு. இரவு முழுக்க தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில சபை கூடுது. எல்லாரும் வந்து அமர்ந்திருக்காங்க. அங்க புலவர்கள், அமைச்சர்கள், தளபதியார் எல்லாரும் இருக்காங்க. இப்ப நம்ம ஔவை பாட்டி மெல்லமா வராங்க. அவரை பார்த்ததும் வாங்க அமருக உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உட்கார்றதுக்கு எந்த விதமான வரவேற்பு இதுவும் போடலை, சேரோ ஏதோ போடலை. உடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்களுடைய வரவேற்பு இந்த விதமா அமைஞ்சதுனால. அப்போதான் இந்த பாடலை பாடுறாங்க. கால் நொந்தேன் நொந்தேன் கடுகி வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதன்று கூணல் கருந்தேனுக்கு அண்ணாந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் அப்படிங்கிறாங்க. இந்த சோழனுக்கு நான் முன்னாடி நாளில் பார்த்த அந்த நிகழ்ச்சியே மனசில் இருக்குது. அதனால தான் அவன் இருக்கை போடுங்கன்னு சொன்னால் இருக்கை போட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவன் தவறிட்டான். ஆனால் இந்த ஔவையார் ஒரு தெய்வீக சக்தி உடையவர் போல இருக்கு. நேற்று நடந்ததை எப்படி அழகாக இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த காட்சி வந்து ஔவையாரினுடைய ஞான சிறப்பை அவருக்கு உணர்த்துதான். உடனே வந்து இந்த சங்கு மிகுதியான தேனை பெறுவதற்காக தன்னோட வாயை திறந்து மேல் நோக்கி இருக்கபடி கூடிய ஒரு வளமுடைய காவிரி நாடு, அந்த நாட்டிற்கு உரிய வன்னி. அந்த சங்குக்கே என்ன பண்ணுது, ஒரு தேன் கிடைக்குது அப்படிங்கும்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உன்னை பார்க்கணுங்கிற ஆசையால் விரைவாக நடந்து வந்தேன். என்னுடைய வழி எப்படிப்பட்ட வழி தெரியுமா? நான் நடந்து வந்த தூரம் ரொம்ப எளிதான வழி கிடையாது, மிக நெடுந்தூரம். அதுதான் சொல்கிறாங்க, யான் வந்த தூரம் எளிதன்று. அப்போது அப்படிப்பட்ட எனக்கு, இந்த அவையில் நின்றிருக்கக்கூடிய எனக்கு அமர்வதற்கு இடம்தான் எங்கேயோ அப்படின்னு கேட்குறாங்களாம். பூணலுக்கும் கருந்தேன் கிடைக்கின்ற நாட்டினிலே புலவரான எனக்கு மட்டும் இருக்கவோர் இடம் கிடையாதோ, நின் அன்பு பரிசிலும் வாயாதோ அப்படின்னு கேட்குறாங்களாம் இந்த ஔவை பாட்டு. கால் நொந்தேன் நொந்தேன் கடுகி வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எளிதன்று கூணல் கருந்தேனுக்கண்ணாந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கெங்கே இடம்.